நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமான ஒரு அங்கம். அதிகாரத்திற்கு எதிரான குரல் கேள்விகள், உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான ஆயுதம் கேள்விகள், தீர்வுகளை நோக்கிய பயணம் கேள்விகள். ஒவ்வொரு நாளும் முக்கியமான கேள்விகளை நியூஸ் தமிழ் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இன்றைய கேள்வி நேரத்தினுடைய பிரதான கேள்விகள் என்னவென்று பார்க்கலாம். அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்கியது தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இரட்டை இலை யாருக்கு என்று தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் சூழ்நிலையில் திடீர் திருப்பமாக இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்ததாக தினகரன் மீது டெல்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது சசிகலா அணியினரிடையே அதிர்வை ஏற்படுத்தியது. மற்றொரு புறமோ எதிரணியினர் வந்தால் நிபந்தனையின்றி பரிசீலிக்கப்படும் என பகிரங்கமாக அறிவித்தார் ஓபிஎஸ். ஓபிஎஸ்ஸின் இந்த பேச்சால் பிளவுபட்ட இரு அணிகள் இணைய வாய்ப்பிருக்குமா, இரு அணிகளும் இணைந்து சின்னத்தை மீட்பார்களா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. இருப்பினும் தேர்தல் ஆணையத்தின் இறுதி முடிவு என்னவாக இருக்கும் என்ற கேள்வியே இன்றைய கேள்வி நேரத்திற்கான இடைத்தேர்தலுக்காக முடக்கப்பட்ட இரட்டை இலை இப்போது சட்ட ரீதியாக யார் வசம் உள்ளது? இரட்டை இலையை மீட்க இரு அணிகளும் இணையுமா? இணைப்புக்காக பேச தயார் என்ற ஓபிஎஸ்ஸின் கருத்துக்கு உண்மையான பொருள் என்ன? தினகரன் மீதான சமீபத்திய லஞ்ச புகார் சின்னத்தை மீட்பதை தடுக்குமா? தினகரன் கேட்ட கால அவகாசம் ஆதரவை திரட்டவா, ஆதாரத்தை திரட்டவா? இன்னும் பல கேள்விகளுடன் இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. இரட்டை இலையை முன்வைத்து பின்னப்படுகிற வலையினுடைய அடுத்தடுத்த கட்ட காட்சிகள் நமக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் தொடர்ந்து உருவாக்கி வருகிறது. டெல்லியில் டிடிவி தினகரன் மீது பதியப்பட்டிருக்கிற கூடுதல் வழக்கு இந்த ஒட்டுமொத்த சம்பவமும் எப்படி எதை நோக்கி நகரப்போகிறது என்பதற்கான பல சமிக்கைகளை நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கின்றன. இரட்டை இலையை தொடர்ந்து கவனித்து வருகிற பலருக்கும் இந்த இரட்டை இலை யார் வசம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற கேள்வியை பிரதான கேள்வியாக இன்றைய கேள்வி நேரம் முன்வைத்திருக்கிறது. கருத்தாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதிமுகவினுடைய சசிகலா அணியிலிருந்து சமரசம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல ஓபிஎஸ் அணியிலிருந்து பாபு முருகவேல் அவர்கள் டெல்லியிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். மூத்த வழக்கறிஞர் ராமலிங்கம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். இந்த 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. ராமலிங்கம் சார் கிட்ட ஆரம்பிக்கலாம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது இரட்டை இலை அப்படிங்கிற ஒரு சின்னம் தேவைப்பட்டது. அதுக்கு இரு அணிகள் உரிமை கோரின, அதனால் அது முடக்கப்பட்டது. இடைத்தேர்தலே ரத்து செய்யப்பட்ட சூழலில் இப்போது இரட்டை இலை என்பது யாரிடம் இருக்கிறது? அது முடக்கப்பட்டு தான் இருக்குது. யாருக்கும் சொந்தம் இல்லை. இது யாருக்கு போய் சேரணும், யாருக்கு சொந்தமானது என்பதை தீர்வு பண்ணுறது, முடிவு செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையம்தான். தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி இப்போ 2 குழுக்கள், 2 குரூப்பாக ஸ்பிளிண்டர் குரூப்பு, நாங்கள் தான் உண்மையான கட்சி, நாங்கள் தான் உண்மையான கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை முடிவு செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. அது ஒரு 6000 பக்கம் ஆவணங்கள் தாக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தது. நிறைய சாட்சிகள், அஃபிடவிட்டாக நிறைய சாட்சிகளை விசாரிக்க வேண்டியதுக்கு, எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்குறதுக்கு கால அவகாசம் தேவைப்படுது. அதுக்கிடையில் இடைத்தேர்தல் வரவே இந்த காலகட்டத்தில் தேர்தல் சின்னத்தை முடக்க வேண்டியது அதனுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அதனால் முடக்கிடுச்சு. இப்போது 2 குழுக்களுமே, 2 அணிகளுமே நாங்கள் தான் உண்மையான கட்சின்னு கேட்டுக்கிட்டு வர்ற நேரத்தில் இதை முடிவு பண்ண வேண்டியது விதி 15 தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணும். அது முடிவு பண்ண பிறகு தான் யாருக்கு இது போய் சேரணுன்றதை தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும். இப்போ பொறுத்தவரை அது யாருக்கும் சொந்தம் கிடையாது. இது ஃப்ரீஸ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு, இது முடக்கப்பட்டு வச்சிருக்குது. இல்லைனா இரட்டை இலை அதிமுக என்கிற பெயர் எல்லாவற்றையும் இடைத்தேர்தலுக்காக மட்டுமே முடக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய செய்திக்குறிப்பில் இருக்கிறது. இடைத்தேர்தலே ரத்து செய்யப்பட்ட பிறகு ஸ்டேட்டஸ்கோ அடிப்படையில் திரும்ப இரட்டை இலை யாரிடம் இருந்ததோ அவர்களுக்கு போய் சேருமா சேராதாங்கிறதா கேள்வி. இந்த 2 குழுக்களுமே நாங்கள் தான் உண்மையான கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை முடிவு பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையம் நான் சொல்லியிருக்கேன். அது அந்த கட்சியினுடைய அடிப்படை சட்ட திட்டங்களை பார்த்து தான் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷனே அந்த கட்சிக்கு சட்ட திட்டங்கள். எந்த அந்த கட்சியினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு எந்த ஒரு பிளவு இயங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதுக்கு பிறகு அதிகமான பெருவாரியான சட்டமன்ற உறுப்பினர்கள், மற்ற பொதுக்குழு உறுப்பினர், கட்சி நிர்வாகிகள் எங்க இருக்கிறாங்கன்றது ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதுவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். முதல்ல அதை முடிவு பண்றதே அந்த கட்சியினுடைய சட்ட திட்டம், அந்த கட்சியினுடைய கான்ஸ்டிடியூஷன், அதை வச்சு தான் முடிவு பண்ணும்.
அதுதான் ஃபர்ஸ்ட் அடிப்படை. அதுக்கு பிறகு மற்ற இஷ்யூஸ் எல்லாம் ரெண்டாவது மூணாவதாக போய் சேரும். பாபு முருகவேல், இங்க இருக்கிற மிக முக்கியமான கேள்வி, இரட்டை இலை சின்னம் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த புகாரில் கூடுதலான ஆவணங்களை தாக்கல் செய்வதற்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது. அது இன்றோடு நிறைவு பெறுகிறது. ஓபிஎஸ் அணி தரப்பிலிருந்து கூடுதல் ஆவணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஆமாம், ஆக்சுவலி இந்த வழக்கை பொறுத்தவரையில் முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, தேர்தல் ஆணையத்தை நாங்கள் அணுகியதே மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி திரு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மைத்ரேயன் அவர்கள் பொதுச் செயலாளருடைய நியமனம் செல்லாது, இந்த பொதுச் செயலாளருடைய நியமனமே செல்லாது, அதனால் இந்த தேர்தல் ஆணையம் இந்த பொதுச் செயலாளருடைய நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கையாக இருந்தது. ஆனால் இந்த ஆர்கே நகருடைய இடைத்தேர்தல் இங்கே வந்ததின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் தானாக முன்வந்து பொதுச் செயலாளருடைய நியமனத்திற்கான நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மனுவை நாங்கள் பிறகு விசாரிக்கிறோம், ஆனால் இந்த இடைத்தேர்தலை முன்னிட்டு சின்னத்தை நாங்கள் முதலிலே முடிவு செய்கிறோம் என்பதற்காகத்தான் இரட்டை இலை சின்னத்தை முடக்கி வைத்தார்கள். அடிப்படையிலே பார்க்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதிகளின்படி ஒரு பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினரிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது விதி. இதை நாம் பழைய விவாதங்களிலே விவாதித்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையம் யாருடைய பக்கத்தில் அதிகமான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், யாருடைய பக்கத்தில் அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் போன்ற பிரமாண பத்திரத்தை நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் எங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த மாதம் 13ஆம் தேதி நாங்கள் ஏறத்தாழ 12,000க்கும் மேற்பட்ட பிரமாண பத்திரங்களை தேர்தல் ஆணையத்திலுமே தாக்கல் செய்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு 17ஆம் தேதி இந்த விவாதத்தை தள்ளி வைத்திருந்தது தேர்தல் ஆணையம். ஆனால் இந்த 17ஆம் தேதி இந்த விவாதம் வருவதற்கு முன்பாகவே திரு தினகரன் தரப்பு எங்களுக்கு 8 வார கால அவகாசம் வேண்டும் என்று ஒரு மனுவை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்திருந்தார்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் அது சம்பந்தமாக எந்தவிதமான உத்தரவையும் பிறப்பிக்காத காரணத்திலே இன்றைக்கு திரு மனோஜ் பாண்டியன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமையிலே நானும் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திலே சென்று பிரமாண பத்திரம் ஏறத்தாழ 10,000க்கும் மேற்பட்ட பிரமாண பத்திரங்களை நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம். ஆனால் திரு தினகரன் தரப்பு அவர்கள் 8 வார காலம் அவகாசம் கேட்டிருந்தும் இன்றைக்கு ஒரு பிரமாண பத்திரத்தை கூட அவர்கள் தாக்கல் செய்யவில்லை. நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய பிரமாண பத்திரத்தினுடைய நகல்களை பெற்று சென்றிருக்கிறார்கள். ஆனால் இன்று வரையிலே இப்போது 7 மணி 10 நிமிடம் ஆகிறது. இந்த நேரம் வரையிலே தேர்தல் ஆணையம் எந்த விதமான உத்தரவையும் இந்த 17ஆம் தேதி இந்த விவாதம் நடைபெறுமா அல்லது இந்த விவாதத்திற்கான அடுத்த கட்ட விசாரணை இருக்கிறதா என்று இதுவரையிலே தேர்தல் ஆணையம் எந்த விதமான உத்தரவையும் பிறப்பிக்காத சூழ்நிலை தான் நிலவிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் முருகவேல். எனக்கு சமரசம் அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி, இரட்டை இலையை மீட்பதற்கான மிகப்பெரிய போராட்டத்தை தாங்கள் முன்னெடுத்திருப்பதாக டிடிவி தினகரன் தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் 17ஆம் தேதி கூடுதலான ஆவணங்களை தாக்கல் செய்வதற்கு அவகாசம் கொடுத்தும் இன்றைக்கு தாக்கல் செய்ய முடியாமல் இருப்பதற்கு வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா அல்லது ஆவணங்களே இல்லையா? அதாவது முதலில் இரட்டை இலை முடக்கப்பட்டது என்பது இடைத்தேர்தலுக்காக ஒத்திவைக்கப்பட்டது. இரட்டை இலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடக்கிறது, கட்சி இருக்கிறது, பாராளுமன்ற உறுப்பினர்கள், டெப்டி ஸ்பீக்கர் இருக்கிறார். இதெல்லாம் அவங்களுக்கு தெரிந்தது, மத்திய அரசுக்கு தெரிந்தது, தேர்தல் கமிஷனுக்கு தெரிந்தது. அது எதையும் முடக்கல. இப்போ எலெக்ஷனில் இது வேண்டாம், அவரும் கேட்குறேன் இவரும் கேட்குறேன், அதுவே தப்புன்றது என்னுடைய வாதம். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்பொழுது இந்த இரட்டை இலை ஏன் முடக்கினார்கள், அது ஒரு கேள்வி. எம்எல்ஏ குறைவா? இல்லை. எம்பி குறைவா? இல்லை. பொதுமக்களுடைய எண்ணிக்கை, இது பொது குழுவினுடைய எண்ணிக்கை குறைவா? ஆவணங்களை இன்னைக்கு உங்களால ஏன் தாக்கல் பண்ண முடியல? எப்படிங்க இப்ப எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் உங்களால ஏன்? அதான் இப்ப சொல்ல வரேங்க, அதுக்கு தான் சொல்றேன். இதையும் வாங்கிக்கிங்க, இது மக்களுக்கு தெரியணும்ல இதுல இருக்கிற சூட்சுமை என்ன இருக்குது. 3 மாதமாக இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால மக்களுக்கு இதை பத்தின தெரியட்ட இருந்தாலும் நான் இங்க வாதிடுறது இந்த இதை பற்றி இப்பதான். ஆகையினாலும் உங்களுக்கு நான் தெளிவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் உங்களை கேட்கிறேன், ஒரு சின்னத்தை முடக்க வேண்டுமானால் என்ன காரணம் இருக்க வேண்டும்? ஒருத்தன் பிரிந்து போய்விட்டேன் என்று சொன்னால் அது யார் பிரிந்து போய்விட்டால் என்ன எத்தனை பேர் பிரிந்து போய் எத்தனை சதவிகிதம்? ஒரு காலத்தில் முடக்கப்பட்டது என்று சொன்னால் புரட்சித் தலைவர் மறைந்த பிறகு ஜா என்று 2 கட்சிகள் உருவாக்கி 2 தலைமைகள் உருவாக்கி முடக்கப்பட்டது என்று சொன்னால் அப்பொழுது யாரும் ஆட்சியிலே இல்லை. தேர்தல் நேரத்தில் ஆட்சியே இல்லாத நேரத்தில் யார் வெற்றி பெற்று வருகிறீர்களோ அவர்கள் வாங்கி கொள்ளட்டும் என்று முடக்கினார்கள். இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடியது அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர்கள் யார்? அதெல்லாம் ஆட்சி இல்லையா? டெல்லியிலேயே தம்பிதுரைக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தது அதிமுக இல்லையா? அந்த ரெக்கார்டில் அது சட்ட புத்தகம் இல்லையா?
முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிறார்கள் என்று சொல்வது ஊர் பழக்கம். ஆனால் ஒரு தேர்தல் ஆணையமே இப்படி செய்திருப்பது சரியா என்பது மக்களின் கேள்வி. ஆகவே இரட்டை இலை என்பது எங்களிடத்தில் தான் இருக்கிறது. இரட்டை இந்த இடைத்தேர்தலில் அது வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆர்கேஆர்ல நீங்க ரெட்டையிலே போட்டிட்டு இருக்கலாமே. இல்லையா, அப்பதான் அவங்க இப்ப வழக்கு போடுறாங்களே, அதனால கொஞ்ச காலம் தள்ளி இப்ப வழக்கில் என்ன காரணம் சொல்றாங்க? ஆட்சி உங்களிடம் இருக்கிறது, எம்எல்ஏக்கள் உங்களிடம் இருக்கிறார்கள், எம்பிக்கள் உங்களிடம் இருக்கிறார்கள், துணை சபாநாயகர் உங்களோடு இருக்கிறார், இருந்தும் இரட்டை இலையை முடக்கி இருக்கிறார்கள் என்றால் இன்னொரு பிளவு இருக்கிறதுங்கிறத ஏன் சசிகலா தரப்பு இப்ப வரைக்கும் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? இந்த தானுங்க பிளவு. ஏங்க ஒரு இல்லாத பிளவுக்கா தேர்தல் ஆணையம் இரட்டை இலை? அதுதாங்க உலகம். நீங்க மரத்துல பாத்தீங்கன்னா மாங்காய் மரத்துல கவாத்துன்னு ஒன்று செய்வாங்க, கீழே இருக்கிறதெல்லாம் புதருங்களை எடுக்கிறது இல்ல. பிளவை ஒத்துக்கிட்டு தான் நீங்க தேர்தல் ஆணையம் முன்பாக போய் ஆஜராகி விளக்கம் அளிச்சு ஆவணங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பிளவு இல்லைன்னா கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க கிளைகள் உயரமாக போனோம்னா சைட்ல ஏற்படுறத கட் பண்றது விவசாயிக்கு தெரியும். அந்த கட் பண்ணதெல்லாம் இதுக்கு திரும்ப வந்து சேர்றதுன்னு அர்த்தம் இல்லை. அது உடைஞ்சது கிளையா மரமாங்கிறதானே சந்தேகமே. அதுதான் எப்படி வந்தது எங்க இதுதான் தெரியுது. மரன்றதுக்கு தான் எல்லாம் இருக்குது. ஆணி வேர் இருக்குது, அச்சு வேர் இருக்குது, இலை இருக்குது, தழை இருக்குது, உயரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன இல்லை? எந்த அடிப்படையில் நீங்க அதை கட் பண்ணீங்க? அதிமுகவினுடைய நியாயம் தொடர்ச்சியாக உங்கள் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. கூடுதலாக நம்மோடு இந்த அமர்வில் மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். எனக்கு ரவீந்திரன் சார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, இந்த அரசியல் சூழ்நிலையில் இரட்டை இலையை முன்வைத்து நடக்கிற இந்த அரசியல் விளையாட்டினுடைய அடுத்த கட்டமாக டிடிவி தினகரன் மீது இன்றைக்கு டெல்லியில் ஒரு புகார் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகளுக்கும் இந்த புகாருக்கும் பெரிய அளவில் தொடர்பு இருக்குமா, அல்லது இந்த வழக்கு பதிவானது தேர்தல் ஆணையத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சாதகமான ஒன்றா? தேர்தல் ஆணையத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துமா இல்லையாங்கிறது ரெண்டாவது. அதிமுக அரசியலுக்குள்ள எடப்பாடி முதலமைச்சராக உள்ள சசிகலா தலைமையிலான அதிமுக அணிக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்குது. இன்னைக்கு எடப்பாடி வந்து ஜெயலலிதா சமாதி போறாருன்னு ஒரு தகவல் வருது. தம்பித்துறையோட அந்த பேட்டி வந்து இதுவரை இந்த அணி எடுத்த நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட நிலைப்பாடு. பன்னீர்செல்வத்தையும் மாஃபா பாண்டியராஜனையும் எந்த விஷயத்திலும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோங்கிற நிலைப்பாடை தான் டிடிவி தினகரன் அந்த அணியோட துணை பொதுச் செயலாளர் வந்து ஏற்கனவே அறிவித்திருந்தார். ஆனால் இன்றைக்கு துணை சபாநாயகர் தம்பித்துறை வந்து முதலமைச்சர் எடப்பாடியை அவரோட தொகுதி வளர்ச்சி தொடர்பாக பார்த்துட்டு வெளியே வந்து பேசும்போது நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு வந்து அதை பற்றி எதுவுமே சொல்லலை. அவரோட பேச்சுகள் வந்து ரெண்டு அணியும் ஒன்றாக இணையணும் என்கிற ஒரு கருத்தை வந்து வலியுறுத்துகிற மாதிரி தான் இருந்தது. அவரோட நோக்கங்கள் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து எதுவுமே வந்து ஜெயலலிதா வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது வந்து திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் இடைத்தேர்தல் வந்தது. அப்போ வந்து ஜெயலலிதா வந்து பொதுமக்களுக்கு வந்து கையெழுத்து போட்டே வந்து நான் மீண்டும் இது பண்ணுவேன்னு மக்களுக்கு ஆதரவு வாக்களை கேட்டார். ஆனால் அந்த சிம்பிள் அலாட்டேஷனுக்கு வந்து அவங்க தம்பு இம்ப்ரெஷன் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. எந்த எலெக்ஷன் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஏன்னா ஒரே கிளைம், அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இன்னொருத்தர் ஒரு கிளைம் வந்தால் தான் அதில் டிஸ்பியூட் வருங்கிற லெவலில் வந்து அவங்க எதுவுமே பண்ணலை. இப்போ வந்து இவங்களோட முயற்சி என்னென்னா, அந்த எலெக்ஷன் கமிஷனில் வந்து அதிமுக சார்பாட்டு ஒரே ஒரு கிளைம் மட்டும் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லைங்கிறதான் இவங்களோட எண்ணம். அதை நோக்கி சிலர் நகர்றாங்க. அதுக்கு வந்து அதனால் அரசியலில் பாதிக்கக்கூடிய லூசர்ஸ் வந்து அதை எப்படி அதை கவுண்டர் பண்ண போகிறாங்கங்கிறதை நாம் பார்க்கணும். இப்போ இதில் எல்லாமே முக்கிய அணி என்ன, ரெண்டு அணிங்கிற கூட என்னை சொல்ல முடியாது. ஏன்னா நாமினேட்டட் ஜெனரல் செக்ரட்டரி வி.கே. சசிகலா, இவர் வந்து அவைத்தலைவராக தான் இருக்கிறாரு. மதுசூதனன், ஓபிஎஸ் வந்து பொருளாதாரம் தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க கிளைம் என்னன்னா, முறைப்படி எல்லா தொண்டர்களும் எல்லா உறுப்பினர்களும் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அல்ல சசிகலா, அந்த இது செல்லாது. அது செல்லாதுங்கிற அந்த கிளைமை வச்சுக்கிட்டு இன்னொரு கிளைம் என்ன வைக்கிறாங்கன்னா, பொதுச் செயலாளர் இல்லாத சமயத்தில் ஆபீஸ் பேரர்ஸ், அவைத்தலைவர், பொருளாளர், தலைமை நிலை செயலாளர் போன்ற நிர்வாகிகள் தான் அதை நிர்வகிக்கணும். அதனால் நாங்கள் தான் அந்த நிர்வாகிகள்ங்கிற, எடப்பாடியும் ஒரு நிர்வாகி தான், நாங்கள் தான் அந்த நிர்வாகிங்கிற கிளைமை வச்சுட்டு இருக்காங்க. ஆக இதுதான் நாங்கள் ஒரு தரப்புக்கு பொதுச் செயலாளர் இருக்கிறார், இன்னொரு தரப்புக்கு பொதுச் செயலாளர் இல்லை. அந்த பொதுச் செயலாளர் வந்து முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படவில்லைங்கிறதான் இன்னொரு தரப்போட கிளைமா இருக்குது. சட்டமன்றம் எடுத்திருக்கிற செய்தி, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் உடனடியாக நாளை சென்னை வருமாறு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஷியாம் சார், இந்த பொலிட்டிக்கல் சினாரியோ பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் தரப்பு, ஓபிஎஸ் தரப்புங்கிற இருந்ததை தாண்டி டிடிவி தினகரனை கொஞ்சம் வெளியில் வச்சுட்டு அதிமுக அணிகள், ரெண்டு அணிகளும் ஒன்றாக இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஏன்னா டிடிவி இன்றைக்கு தம்பித்துறை சொல்றாரு, அதிமுகவில் இரண்டு அணிகள் என்பதே இல்லை, பிரிந்து சென்றவர்கள் எங்களோடு எப்போது வந்தாலும் அது குறித்து பரிசீலிக்கலாம்ங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அரசியல் சூழல் சசிகலா குடும்பத்தை தவிர்த்த அதிமுகங்கிற பாதையை நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கிறதா?
பயணிக்க தொடங்கி இருக்கிறது. ஆனால் எனது அனுபவத்திலே 88 ஏற்பட்ட அந்த பிளவைத்தான் நான் இப்போ எண்ணி பார்க்கிறேன். அரசியலிலே இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நாம் நகர முடியும். அனைவரையும் சேர்த்து அரசியல் செய்ய வேண்டும். நம்மிடம் விலகி போனவர்களும் சரி, பிரித்தார் பொறுத்தல் என்று சொல்லுவார்களே, இந்த பிரித்தார் பொறுத்தல் கண்டிப்பாக வேணும். பிரிந்தாரை பேணிக்கொள்ளலும் வேண்டும். இது வள்ளுவன் வகிக்கிற இதுதான். இந்த பிரிந்தாரை பேணிக்கொள்ளல் என்பதிலே திருமதி சசிகலா அவர்களது குடும்பத்தை முற்றிலுமாக விலக்கிவிட்டு அதிமுகவில் அரசியல் செய்யலாம் என்பது சரியாக வராது. அது நான் உறுதியாக சொல்ல இந்த இடத்துல சொல்றேன். என்ன காரணம் என்றால், எம்ஜிஆர் அவர்களது மறைவுக்கு பிறகு 88 எடுத்து பார்த்தால் கூட திருமதி சசிகலா அவர்களது குடும்பம், அதை சேர்ந்த மற்றவர்கள் அனைவருக்கும் இதுல ஒரு ரோல் இருக்கிறது. அதை யாரும் இல்லை என்று மறுக்க முடியாது. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட கூட அல்லது ஓபிஎஸ் அவர்களை விட கூட ரோல் இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் அவர் எம்ஜிஆர் காலத்து ஆள் கிடையாது, அது எந்த சந்தேகமும் இல்லை. எடப்பாடியும் அப்படித்தான். இவர்கள் எல்லாருமே இதுவரைக்குமே இவர்கள் ஒரு துதிபாடிகள் தான். சைக்கோஃபேன்ஸ் ஸ்டாண்ட் ரிபல்ஸ், அவ்வளவுதான். துதிபாடிகள் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக போராளிகளாக தோற்றமளிக்கிறார்கள். நிஜ போராளிகள் கிடையவே கிடையாது. அதிமுகவில் நிஜ போராளின்னு யாரும் சொல்ல யாருமே கிடையாது. அதிமுக என்கிற கட்சியிலே ஒரு வகையில் சொல்ல போனால் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்திலே அவர் ஒரு ராணி தேனியை எடுத்து விட்டால் தேன்கூடு கலைந்து விடும். ஆக அனைவருமே ஒரு குளோரிஃபைடு ஸ்லேவ்ஸ் தான், அனைவருமே அடிமைகள் தான். இதுல ஒரு அடிமை உயர்ந்தவர் இன்னொரு அடிமை தாழ்ந்தவர் என்று கிடையாது. கல்ச்சர் அப்படித்தான். எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகங்கிற கட்சியோட வளர்ப்பு முறை அதுதான். அது சிறந்தது என்றெல்லாம் நான் சொல்ல வரவில்லை. ஆனால் அப்படித்தான் அந்த கட்சி. ஆனா இப்போ ஒரு ஸ்பிளிட் உருவான பிறகு ஓபிஎஸ் தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒரு தரப்பினர் தயாராக இருக்கிறார்கள். ஆனா இந்த பக்கம் அப்படி ஒரு சொல்ல விரும்புறேன் பாபு, தொடர்ந்து பேசலாம். திருமணம் பேசலாம் பாபு. இந்த ஓபிஎஸ் தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தரப்பினர் தயாராக இருக்கிறார்கள் என்றால் இன்னொரு ராஜா தேனி உருவாகி இருக்கிறதுங்கிறதான அர்த்தம் இல்ல. அதாவது மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையா மக்களுக்குள்ள நான் போகல. இப்போ நான் பேசுறது கட்சியோட அமைப்பு இதுதான். மற்றவர்களுக்கு இந்த கட்சியை பற்றி சில ஆண்டுகளாக தெரியும். ஆனால் எனக்கு 1980 தெரியும். அதற்கு முன்பு 73 என்னுடைய அந்த மாணவர் பருவம் முடித்த காலத்திலிருந்து எனக்கு தெரியும். நான் இந்த கட்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற ஒரு நபர். நான் கட்சிக்காரன் கிடையாது, அந்த ஆதரவாளர்கள்லாம் கிடையாது. எனது பார்வையிலே இந்த கட்சி என்பது ஒரு கவர்ச்சிகரமான தலைமை இல்லாத போது இந்த கட்சிக்கு பெரிய ஒரு ஃபைட்டிங் ஃபோர்ஸ் இது கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார்கள். ஓபிஎஸ் அவர்கள் எம்ஜிஆர்லாம் ஆக முடியாது, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. தினகரன் ஆக முடியாது, ஓபிஎஸ் ஆக முடியாது, தினகரன் ஆக முடியாது, ஜெயலலிதாவும் ஆக முடியாது, எம்ஜிஆராகவும் ஆக முடியாது. அவரவர்கள் எல்லைக்கும் புரிதலுக்கும் உட்பட்டு தான் அரசியல் செய்கிறார்கள். இந்த இடத்துல ஓபிஎஸ் அவர்கள் கேட்பது என்னவென்றால் அதிமுகவும் இரட்டை இலையும் தனக்கு சொந்தம் என்கிறார். ஆனால் அனைவருக்கும் தெரிந்த உண்மை எது என்றால் டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி மட்டும்தான் தேர்தல் கமிஷன் எடுத்துக்க முடியும். சொல்ல போனால் பெரிசாஸ்திரி அவர்கள் தேர்தல் கமிஷனராக இருக்கும்போது 88 ஜானகி இரட்டை இலையை கேட்கும் போது ஜானகி பக்கம் தான் அதிகமான எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருந்தாங்க. நம்ம அண்ணன் கேளுங்க, நியாயமா பார்த்தா டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டில ஜானகிக்கு கொடுத்திருந்திருக்கணும். ஆனா காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்ப பிரஷரைஸ் பண்ண உடனே அவர் பெரிசாஸ்திரி சிங்கிள் எலெக்ஷன் கமிஷனர் டிசிஷனை போஸ்ட்போன் பண்ணிட்டே வந்தாரு. கடைசி நேரத்தில் தேர்தல் வந்துருச்சு. இதே ஆர்டர் தான் ஃபார் திஸ் எலெக்ஷன் ஒன்லி அப்படின்னு தான் அந்த ஆர்டர் போட்டாங்க. அதே ஆர்டர் தான் இப்பவும் ஃபார் ஆர்கே நகர் எலெக்ஷன் ஒன்லி. அப்ப அதுக்கு பிறகு எப்படி எடுப்பாங்கன்னா அதிமுக இருக்கிற எம்எல்ஏ எம்பியோட எண்ணிக்கை, அப்புறம் அதிமுகவோட நிர்வாகிகள் பட்டியல் தேர்தல் கமிஷன்ல இருக்கிறபடி இதை வச்சுதான் எடுக்கணும். ஆனால் இப்ப என்ன முயற்சி நடந்துட்டு இருக்குன்னா அதுக்குள்ள எல்லாம் போய் நிரந்தரமான பிளவு வந்துடாம இருக்கிறதுக்காக ஏதோ ஒரு பேட்சப் அக்ரிமெண்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு வருது. பேட்சப் அக்ரிமெண்ட்ல சசிகலா ஃபேமிலி இல்லாத பேட்சப் அக்ரிமெண்ட்ங்கிறது தான் டிமாண்ட் அப்படின்னா அதிமுகவோட ஸ்பிளிட் இன்னும் 3ஆவோ 4ஆவோ மாறி இணைப்புக்காக பேச தயார் என்கிற ஓபிஎஸ் கருத்துக்கு உண்மையான பொருள் என்னவாக இருக்கும் ரவீந்திரன் சார்? இணைப்புக்காக பேச தயார்னா இப்போ அதில் இவங்க பவரில் இருக்கார். எடப்பாடி பழனிசாமி பவரில் இருக்கிறாரு. பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் தான். எடப்பாடி பழனிசாமியோட மூவ் எப்படி இருக்கும்னா, ஒரு சைடு ஓபிஎஸோட அந்த 11 எம்எல்ஏ அந்த இதையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்த பார்ப்பார். இன்னொரு சைடு தினகரனுக்கு ஃபோல்ஸ். ரெண்டையும் பயன்படுத்தி தான் அந்த இடத்துல ஒரு பவர்ஃபுல்லாக ஃபார்மாக இருக்கணும்னு தான் நினைப்பார். தினகரன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவான முதல்வரா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரா?
அது வந்து நீங்கள் வந்து இப்போ ஜெயலலிதா வந்து ஓபிஎஸ்ஸை பண்ணும்போது பிக் அண்ட் ஜூஸ் தான். பட் எடப்பாடி பழனிசாமி வந்தபோது உருவான முதல்வர் தான் எடுத்துக்க முடியும். ஆனால் கிரவுண்டில் இருந்தே வந்தவர் 89 சேவல் சின்னத்தில் நின்று அவர் வெற்றி பெற்றவர். ஜெயலலிதா நம்பர் 1 இருக்கும்போது நம்பர் 3 இருந்தார். ஓபிஎஸ் நம்பர் 1 இருக்கும்போது நம்பர் 2 இருந்தார். பட் அவருக்கு வந்து சசிகலா குடும்பத்தோட ஒரு பேக்கிங்கும் வந்து கடுமையாக கிடைச்சிது. அது பொதுச் செயலாளருக்கு வந்து லாயலாக இருந்தார். அந்த பேக்கிங்கும் மறுக்க முடியாது. பட் ஜெயலலிதா ஓபிஎஸ்ஸை கொண்டு வந்த மாதிரிப்பட்ட ஒரு முதல்வர் அல்ல. அவருக்கும் பலம் இருக்குது. அவர் அந்த பலத்தை வந்து வெளிக்காட்டலை, காமா இருக்கிறாரு. அந்த இடத்துல இருக்கிறவருக்கு வந்து இருக்கிறது ஒரு பெரிய பலம். இங்கே வந்து ஓபிஎஸ்ஸுக்கே எந்த இடத்துல பலகீனப்பட்டார்னா ராஜினாமா பண்ணனால தான் பலகீனப்பட்டார். அவர் நான் ராஜினாமா பண்ண மாட்டேங்கிறதுல ஸ்டிக் பண்ணி இருந்திருப்பாருன்னா அவரை வந்து அவருக்கு மேல் நம்பிக்கையில் தீர்மானமோ ஏதோ கொண்டு வரதுக்கு வந்து சட்டசபையில் வந்து பெரிய சிரமமாயிரும். ஏன்னா அவங்களுக்கு போதுமான எம்எல்ஏக்கள் அந்த உள்கட்சியிலேருந்து கொண்டு வந்தால் இது திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இது பண்ணுறதில்ல இதில்னு ஸ்டேட்டஸ்கோ தான் மெயின்டைன் ஆகும். இப்போ வந்து அரசியல் ராஜதந்திர நகர்வுகளை நகர்த்தக்கூடிய அளவுக்கு அதிமுகவில் வலிமையானவரா எடப்பாடி பழனிசாமி? இல்லை, நீங்கள் வந்து அந்த வலிமை இல்லைனாலும் கூட பரவாயில்ல. அவர் அந்த இருக்க இடம் வந்து ஒரு இடத்துல அந்த முக்கியமான இடத்துல இருக்கிற ஒரு ஸ்பெகுலேஷன்ல பேசுகிற போது கூட செங்கோட்டையனை மையப்படுத்திய அதிமுகவினுடைய அணி அல்லது அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் குழுன்னு நிறைய பேச்சு இருந்திருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த வகையிலான ஒரு கேந்திரமான ஆளா நீங்க பாக்குறீங்களா? அதற்குள்ள ரிசோர்சஸ் அவர்கிட்ட இருந்ததா தான் அவர் அதுல நின்னாருங்கிறது தான் வந்து எல்லாரோட ஒரு ஒருமித்த கருத்து. அது வந்து நீங்க சொல்ல போனா பச்சையாக சொன்ன போனால் பெரிய வியாபாரி. அதனால வந்து அவர் பெரிய அளவில் பிடபிள்யூடி ஹைவேஸ் எல்லாம் வச்சிருந்தவர். அதனால வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஈஸியாக ஈல்ட் ஆகி போகக்கூடியவர் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த பொலிட்டிக்கல் மூவ்ஸில் வந்து அவருக்கு வந்து 11 எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஓபிஎஸ் ஒரு எடப்பாடி பழனிசாமி அந்த 11 எம்எல்ஏக்களின் ஆதரவும் தேவைங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டார்னு எடுத்துக்கலாம். இல்ல 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 நிச்சயமா இல்ல, அந்த சூழ்நிலை இல்ல. அதே வேளையில அவர் வந்து தன்னோட போஸ்ட்டை டிடிவிக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண தயாரில்ல, ஓபிஎஸ்க்கும் காம்ப்ரமைஸ் பண்ண தயாரில்ல. அப்படித்தான் இருப்பாரு. ரெண்டே வச்சு கரெக்டா அவர் பொலிட்டிக்கல் மூவ் பண்ணிட்டு இருப்பாரு. பாபு முருகவேல் இணைப்புக்காக பேச தயார் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு இறங்கி வந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினா அதை ஏத்துக்குவீங்களா? அந்த இறங்கி வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இல்லை, அதாவது இப்போ இது முதல்ல நான் கொஞ்சம் பேசும்போது மரியாதைக்குரிய அண்ணன் ஷியாம் பேசும்போது நான் குறுக்கிட விரும்பினேன். அதை நான் இப்போ தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதிமுகவிலே இருப்பவர்கள் அனைவருமே அடிமைகள் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அண்ணன் ஷியாம் அவர்கள். அது வந்து அவருக்கு அந்த மூத்த அரசியல்வாதி, அவருக்கு அது அழகல்ல. அடிமைகள் என்ற வார்த்தையை ஒரு அரசியல் இருக்க இயக்கங்களில் இருக்கக்கூடிய அது எனக்கு மிக வருத்தத்தை அளிக்கிறது. அனைவருமே அடிமைகள் என்கின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடாது. ஒன்று இல்ல அதுதான் அவரு மூத்த அரசியல்வாதி, ஒரு வழக்கறிஞர், ஒரு மூத்த பத்திரிகையாளர். அவர் வந்து எல்லாருமே அடிமைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்திக்க கூடாது. வருத்தமானதாக இருக்கிறது. அதையும் தாண்டி நீங்கள் கேட்கிற இந்த கேள்விக்கு மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இல்லண்ணா அண்ணா நீங்க அப்படி சொல்லலண்ணா, நீங்க அதை மரியாதைக்குரிய அம்மா மட்டும் ராணி தேனி மற்ற அனைவருமே அடிமைகள் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாதுண்ணே. அது ஒரு பொது வெளியில நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற போது இல்ல பாபுருவேல் நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா அதெல்லாம் உண்மைதான், சொல்றீங்கன்னு கேக்குற மாதிரி வார்த்தை அண்ணன் தவிர்த்திருக்கலாம், பரவாயில்ல. வார்த்தை வாயிலிருந்து வார்த்தை வந்து விட்டால் அந்த வார்த்தை நமக்கு சொந்தம் அல்ல. அது கம்பெனி ரகசியம், அவ்வளவுதான். கிடையாது கண்டிப்பா இல்ல. அதுதான் தவறான இன்டர்பிரேஷன் நீங்க கொடுக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் விளக்கமான கூட சொல்றேன். நான் ஒரு வார்த்தைக்கு எது விதமான இன்டர்பிரேஷன் வேண்டுமானாலும் நம்ம கொடுத்துக் கொள்ளலாம். அது ஒரு வார்த்தை ஜாலத்தை பொறுத்தது. நான் அது சொல்ல வரல. அந்த அடிமைகள் என்ற வார்த்தையை அவர் சொன்னது இப்பதான் விளக்கம் கொடுக்கிறாரு, அன்புக்கு அடிமைகள் சொல்லி. நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கு போக வேண்டாம், அதை விட்டுருவோம். டீரைல் ஆகுது, நம்மளோட விவாதம் டீரைல் ஆகுது. அதனால் அதை விட்டுடுவோம். இன்றைக்கு மதுரையினுடைய விமான நிலையத்திலே மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இணைப்புக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், அங்கு இருப்பவர்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு வந்தால் நாங்கள் இணைப்புக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு அந்த வார்த்தையை சொல்லவில்லை. 7ஆம் தேதி பிப்ரவரி 7 என்றைக்கு தன்னுடைய தர்ம யுத்தத்தை தொடங்கினார்களோ, புரட்சித் தலைவர்களால் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம், மாண்புமிகு அம்மாவால் பெருதளவிலே வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் ஒரு குடும்பத்தின் கையிலே சென்றுவிடக்கூடாது என்பதற்காக ஒரு தர்ம யுத்தத்தை தொடங்கினாரோ அன்றைக்கே சொன்ன வார்த்தை. அதாவது 9ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு அவருடைய இல்லத்திலே சொல்கிறார், எதிரணியில் இருப்பவர்கள் எங்களிடத்திலே வந்தால் நாங்கள் இணைவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த கட்சி பிளவுபட்டு விடக்கூடாது. இந்த பிளவின் பயன்படுத்தி எதிர்கட்சிகள் தங்களுக்கு சாதகமான ஒரு அரசியல் சூழ்நிலை உருவாக்கி அதிலே லாபம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரே தவிர நாங்கள் வீக்காக இருக்கிறோம், எங்ககிட்ட நீங்க வாங்க, புலிக்கு பயந்தவங்க எல்லாம் எம்எல்ஏ வந்து படுங்கடான்ற அர்த்தம் அது கிடையாது.
நான் சொல்ல வருவதெல்லாம் இல்ல, பாவமுருகவேல், புரட்சி இல்ல, தலைவரால் பாவமுருகவேல், உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் பாவமுருகவேல், ஒரே நிமிஷம். அம்மாவால் ஒரு பிப்ரவரி கோடி 7ஆம் தேதி ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, ஆட்சிக்கு சசிகலா வந்துவிடக் கூடாதுங்கிறதா குற்றச்சாட்டு. மிகப்பெரிய தொண்டர்களால் வழிநடத்தப்படுகிற இயக்கம் ஒரு குடும்பத்திற்கு போய்விடக் கூடாதுங்கிறதா உங்க நோக்கம் என்றால், இப்போது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகி, இப்போது நீங்கள் வந்து கட்சியில இணைந்திருக்கலாமே. அடிப்படை நோக்கம் என்பது சசிகலா குடும்பத்தில் வரக்கூடாதுங்கிறதா எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிறதுல ஓபிஎஸ்க்கு என்ன தயக்கம்? மரியாதைக்குரிய சகோதரர் நெல்சன், மிக அருமையான ஒரு கேள்வியை கேட்டீங்க. அதாவது இன்றைக்கு பாராளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் அண்ணன் தம்பித்துரை அவர்கள் இன்றைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஈவினிங் இந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் சொன்னக்கூடிய அந்த கருத்தை நாங்கள் முற்றிலுமாக வரவேற்கிறேன், இந்த இணைப்பிற்கு நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செய்தியாளர்கள் அவரிடத்தில் ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். இது யாருடைய தலைமையிலே நீங்கள் இந்த பேச்சுவார்த்தையை நீங்கள் நடத்துவீர்கள் என்று கேட்கின்ற போது மரியாதைக்குரிய அண்ணன் தம்பித்துரை அவர்கள் திருமதி சசிகலா அவர்களுடைய பெயரையோ திரு தினகரன் அவர்கள் பெயரையோ அந்த இடத்தில் குறிப்பிடவில்லை. மூத்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் முன்னெடுத்து இந்த பேச்சுவார்த்தையை நடத்துவார்கள் என்ற ஒரு பேச்சை சொல்லி இருக்கிறார். நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், அரசியல் காரணங்களுக்காக தன்னுடைய தனிப்பட்ட வெறுப்புகளுக்கு காரணமாக மூத்த அரசியல்வாதிகள் மூத்த அமைச்சர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து விட்டார்கள். அந்த நிலைப்பாட்டை எடுத்த நிலைப்பாட்டிலிருந்து தாங்கள் எவ்வாறு பின்வாங்குவது என்கின்ற ஒரு மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் தெரிகிறது, தமிழக மக்களும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய 1,64,00,000 தொண்டர்களும் இவர்களை ஏற்றுக்கொள்ள, இந்த குடும்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற நிலைமை அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது. அந்த நிலைமையிலிருந்து அவர்களை மாற்றிக்கொள்வதற்கு மனம் சங்கடமாக இருக்கிறது. மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கு இருக்கின்ற அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன், ஒரு சிறியவன் உங்களிடத்தில் வேண்டுகோளாக வைக்கிறேன், இருக்கிற மனம் ஆச்சரியங்களை மறந்து மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய தலைமையை ஏற்று இந்த இயக்கத்தை மிக பெரிய இயக்கமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னதை போல 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்க வேண்டும். தமிழகத்தை இந்த ஒட்டுமொத்த வேண்டுகோளையுமே இருக்கிற ஒரே ஒரு ட்ரிகர் பாயிண்ட் என்பது சசிகலா இல்லாத, டிடிவி தினகரன் இல்லாத அதிமுகவிலும் கூட எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்க மாட்டோம், அது ஓபிஎஸ் தலைமைக்கு தான் வருவோம் என்றால் உங்கள் பிரச்சனை அதிமுகவா ஓபிஎஸ் தலைமை ஏற்பதா? இல்ல இல்ல அதுதான் இல்ல 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 மன்னிக்கணும், நீங்க அந்த வார்த்தையை சொல்லியிருந்தா நீங்க மன்னிக்கணும். இது வந்து மரியாதைக்குரிய அண்ணன் தம்பித்துரை அவர்கள் இன்றைக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார், நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம், எங்களுடைய மூத்த அமைச்சர்களை இருந்து பேசுவார்கள் சொல்லி. பேசினால் தீர்க்கப்படாத பிரச்சனை இந்த உலகத்திலே எதுவுமே கிடையாது. ஆனால் ஒருங்கிணைந்து பேசுவோம், அந்த குடும்பத்தை மீட்டெடுக்கப்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற நாம் மீட்டெடுக்க வேண்டும். பாவமுருகவேல், ஒரே நிமிஷம். சசிகலா குடும்பத்தினர் தலையீடு இல்லாத ஒருங்கிணைந்த அதிமுக உங்களுக்கு வேண்டுமா, ஓபிஎஸ் தலைமை ஏற்கிற அதிமுக உங்களுக்கு வேண்டுமா? அவ்வளவுதான் கேள்வி. அதிமுக முதலில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும், பிறகு யார் தலைமை என்பது மூத்த நிர்வாகிகள் முடிவு செய்து கொள்வார்கள். நன்றி. சமரசம் சார், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியே ஓபிஎஸ் அணியினர் இருக்கிறார்கள், நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பித்துரையை ஏற்கிறார்கள், அதிமுக கட்சி ஒன்றாக வேண்டும் என விரும்புகிறார்கள், அதிமுக எம்எல்ஏக்கள், அதிமுக கட்சி நிர்வாகிகள், எம்பிக்கள் எல்லா தரப்பினருக்கும் இருக்கிற ஒற்றை குறிக்கோள் சசிகலா குடும்பத்தினரை விலக்கி வைப்பது. இந்த ஒன்றிற்காக மொத்தத்தையும் இழப்பதற்கு அதிமுகவினர் சசிகலா அணி தயாராக இருப்பதற்கான காரணம் என்ன? இல்லைங்க, அங்கே என்ன விஷயம்னா பதவிப்படுத்தும் பாடுன்னா ஒரு முதல்வராக இருந்துட்ட காரணத்தினால, ஒரு அதனுடைய ருசியை அனுபவிச்சிட்ட காரணத்தினால இருந்தால் நான் முதல்வர், இல்லைன்னா அந்த கட்சி இருக்கக்கூடாது, ஆட்சி இருக்கக்கூடாது, அழித்து காட்டுகிறேன் பார் என்று சபதம் எடுத்து சிலர் அப்படி செய்து கொண்டிருப்பது அவர்கள் இதெல்லாம் அம்மாவிற்கு செய்யக்கூடிய நன்றியும் அல்ல. தம்பிதுரை சொல்றதுக்கும் நீங்க சொல்றதுக்குமே வித்தியாசம் இருக்கிறது. இல்லைங்க, தம்பிதுரை என்ன சொன்னார், அவங்க யார் பேரும் சொல்றது அநாகரிகம், நாம ஒரு எம்பியா இருக்கிறோம், இவங்க பேர் சொன்னா அப்படி, அவங்க பேர் சொன்னா அப்படி போயிடும், பெரியவங்க எல்லாம் பார்த்து முழு செய்வாங்க சொன்னாங்க, அவ்வளவுதானே தவிர வேற இணைப்பு குறித்து ஓபிஎஸ் பேச தயாராக இருந்தால் அதை நாங்கள் வரவேற்கிறோம்னு நான் கூட அதுதான் சொல்கிறேன். அவனு சொல்லிங்களே, அதுக்கு ஒன்றும் மாறுபட்டு சொல்லீங்களே. அவங்க உங்களுடைய எண்ணங்கள் என்ன? நான் முதல்வர், அவர் என்ன சொல்கிறார், யார் முதல்வர் இன்னும் ஏற்றுக்கிறேன்றாரு. ஓபிஎஸ் முதல்வராக இருந்தால் நாங்கள் ஒன்று சேர்றோம், இல்லைன்னா இல்லைன்னு என்ன கண்டிஷன்லாம் போட்டால் அவங்கள கூட பேசுவதற்கு தயாராக இருக்கிறீர்கள்? ஏங்க முதல் பேசிட்டோம், அப்புறம் கண்டிஷன் பார்க்கலாம். அவங்க தரப்புல இருக்க ஒரே கண்டிஷன் சசிகலா ஃபேமிலி பக்கத்தில் வச்சுக்காதீங்க, அவ்வளவுதான். அது பாருங்க, அவங்க தான் கட்சியை காப்பாற்றணுங்க, அது முதல் நினச்சிக்கணும். நான் அப்படி பேசுறதுனால அவங்களுக்கு இதுவாக இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு ஒரு மணி நேரம் ஜெயலலிதாவாலும் வழிநடத்தப்பட்ட கட்சியை காப்பாற்றி கொடுத்தது சசிகலா குடும்பத்தினரா? இல்லைங்க, அம்மா அவங்களும் அது பங்கு அதிகம். அவங்க இல்லைன்னா அதிமுக இல்லை. ஷியாம் சார் சொன்ன மாதிரி, சொன்ன மாதிரி அவங்க வந்து 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சியை காப்பாற்றுவதற்கு ஒரு குடும்பத்தினர் தான் தேவை என்றால் எது பலமானது? இல்லை, உங்களை நான் கேட்கறேன், குடும்பம்னா எத்தனை பேரு?
சசிகலா அவங்க குடும்பம் அவங்கன்னு சொல்றீங்களே, அந்த சின்னம்மா குடும்பம் எத்தனை பேர், ஓபிஎஸ் குடும்பம் எத்தனை பேர்? இல்ல என்னுடைய கேள்வி இல்லைங்க, அந்த குடும்பத்தை குறித்து ஆராய்வதல்ல. நேரடியான கேள்வி அதிமுகவினுடைய பலம் என்பது நேரடியான கேள்வி. அதிமுகவினுடைய பலம் என்பது அதிமுகவினுடைய தொண்டர்களா சசிகலா குடும்பமா? தொண்டர்கள் தான். தென் சசிகலா குடும்பத்தை விலக்கி விட்டு வாருங்கள் வர்றேங்கறாங்களே, அவங்க என்ன பிரச்சனை? தொண்டர்கள் அப்படி சொல்லலையே. தொண்டர்கள் அப்படி சொல்லியிருந்தா இத்தனை பேர் கையெழுத்து போட்டு ஓபிஎஸ் தொண்டர் கிடையாதா? பாபுவேல் தொண்டர் கிடையாதா? தொண்டர் கிடையாதா? கர்மனை தொண்டர் கிடையாதா? கதிர்மேல் குருவிங்க விளைஞ்சி இருக்கிறது வந்து தின்றதுக்கு வந்தவங்க, விளைச்சவங்க விளைப்பணவங்க, ஏர் ஓட்டினவங்க இல்ல, தண்ணி பாய்ச்சனவங்க இல்ல, விதை கொண்டு போட்டவங்க இல்ல, அதை வளர்த்தவங்க இல்ல. இப்ப ஓபிஎஸ் தரப்பு அழைப்பு எப்படி பாக்குறீங்க? எப்படிங்க ஓபிஎஸ் தரப்பு எடுத்திருக்கிற அழைப்பு எப்படி பாக்குறீங்க? அழைப்பு நல்லது, அது நம்ம பரிசீலனை செய்யலாம். சமரசம் வந்து அருமையா வந்து உதாரணங்கள்லாம் சொல்லுவாரு. சொல்லுங்க, எனக்கு என்ன சொல்றீங்க? ஒரே நிமிஷம் ராமலிங்கம், நீங்க இப்ப சொல்லுங்க, என்ன ஒரு சொல்றீங்க? கட்சியினுடைய பிளவை தேர்தல் ஆணையமோ அல்லது நீதிமன்றமோ எதன் அடிப்படையில் அணுகுதுங்கிறதுக்கு இதற்கு முன்பாக சட்ட ரீதியிலான வாய்ப்புகள் என்ன இருந்திருக்கிறது? பெரும்பான்மையான நிர்வாகிகள் ஒரு முடிவையும் தொண்டர்கள் ஒரு முடிவையும் எடுக்கிற போது என்ன மாதிரியான நிலைப்பாட்டை சட்ட ரீதியாக எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது? தேர்தல் ஆணையம் முதல்ல அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டத்தை தான் பார்க்கும். அதற்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் சட்டத்திட்டத்தை பார்ப்பதாக இருந்தால் அவர் 1988 கதைப்படி வந்து மெஜாரிட்டி வந்து ஜானகிக்கு இருந்தும் கூட அப்போது அதற்கான தெளிவான முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்கல. அந்த நேரத்தில் அதாவது அந்த கட்சி எந்த கட்சி எது உண்மையான அந்த கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணது என்ற முடிவுக்கு வர முடியல. ஆகையினால யாருக்கும் கொடுக்காத ஃப்ரீஸ் பண்ணி வச்சாங்க. அதே பிறகு சப்சிக்வெண்ட்டாக தனிப்பட்ட சின்னத்தில் தான் போட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு மெரிஜர் ரெண்டு கட்சியும் ஒன்றா சேர்ந்து, ரெண்டு குழுக்களும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் விட்டு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய இரட்டை இலை பெறுவதற்கு இருக்கிற ஒரே முன்னுதாரணம் என்பது ரெண்டு அணிகளும் திரும்ப சேர்ந்தால் மட்டுமே இரட்டை இலை கிடைக்கும். வரலாறுல நம்ம கிடைச்ச பாடம் ரைட் அப்படிதானே? முன்னாடி ஒரு மாதிரி அப்படி நடந்தது. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு நடந்தது. இரு கட்சிகள் இணைஞ்சதுனால இப்ப கட்சி இணையாமலே கூட யாருக்கு வருதுன்னு சொல்லி டிசைட் பண்ண முடியும். அந்த டிசைட் பண்றதுக்கு என்னன்னா இதுதான் ஆதாரம். முதல்ல அந்த சட்டத்திட்டங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் யார் பக்கம் அதிகமா இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். இதுல சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொதுச் செயலாளர் இல்லாதப்போ காலமாயிட்டாலோ வேற எந்த காரணத்துக்காகவோ அவர் விலகி இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நிர்வாகிகளை அதை கண்டினியூ பண்ணாங்கன்னு இருக்கு. அப்படி பார்க்க போனால் சசிகலா அன்னைக்கு ரொம்ப பெரிய பலகீனமான பாயிண்ட் அதுதான். நேரடியான கட்சி உறுப்பினர்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிருக்கு. இவங்க நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை. ரெண்டாவது அங்கே ஊட்டி சம்மரில் ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரி இப்போ அந்த அம்மா ஜெயிலில் போயிட்டு இருக்காங்க. அந்த அம்மா அதாவது பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் துணை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து வர்றதுன்றது அதை விட கால கொடுமை அது. இது இவ்வளோ நேரம் இந்த கட்சி குடும்பம்னு பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. அவர் திரு ஷியாமை பற்றி சொல்லும்போது பாபு என்ன சொல்லிட்டார், அடிமை அப்படின்னு சொல்லிட்டார். ஒன்று வச்சுக்கிடணும், எம்ஜிஆர் இருக்கும்போதே அதுக்கு பிறகு கூட எம்ஜிஆர் தான் நம்பர் 1, மீதி எல்லாம் பூஜ்யம் நாங்களாம் ஒரு மூத்த மந்திரியை சொன்னதான். மிஸ்டர் ஷியாம் சொன்னது சைக்கோ ஃபண்ட்ஸ் தான் சொன்னார். அதை பாபு ஒத்துக்குவார். அல்லுகைகள் சைக்கோ ஃபண்ட்ஸ் ஏதோ ஒரு உருவ பிம்ப வழிபாடு, உருவத்துக்குள்ள ஒரு மாய பிம்பத்துக்குள்ள எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அந்த டீட்டெயில்ஸ் பார்க்க வேண்டாம். இப்போ கூட என்னன்னா இந்த கட்சி சசிகலா இப்போ இருக்கிற எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நீங்க சொல்றது வந்து ஒண்ணுக்கு பக்கத்துல வர பூஜ்யம். மிஸ்டர் பாபு கைண்ட்லி ஹோல்ட் ஆன் ப்ளீஸ். அதுக்கு பிறகு வேற இரண்டாவது காலகட்டத்தில் எத்தனை எம்எல்ஏஸ் இருக்காங்க, எத்தனை எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ணும். இதை முடிவு பண்ணுறது தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் ஆணையத்தினுடைய இதை நீங்கள் சப்சிக்வெண்ட்டாக கொஸ்டின் பண்ணலாம். மொழியே விதி 15 முழு அதிகாரமும் தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கு. இப்போ பார்க்குற இதுவரையிலும் நடந்ததை பார்த்தா தேர்தல் ஆணையத்துக்கு மோட்டிவ் இதோ மிஸ்டர் சமரசன் சார் சொல்றாரு, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அது தேர்தல் ஆணையம் இதுவரையில எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவாக இருக்குது. சரியான முடிவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. விசாரணைக்கு நம்ம பொறுத்திருந்து கேள்வி ஒரு விஷயம் சார் ஐயாவோட ஒன்று நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா அவர் அட்வொகேட்டு, நிறைய வாதம், அது ஹைகோர்ட்டில் இருக்கிற எங்கேயாவது இதுவரையிலும் இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பொதுக்குழு ஒப்படைச்சாச்சு, எம்எல்ஏ ஒப்படைச்சாச்சு, எம்பி ஒப்படைச்சாச்சு, மெஜாரிட்டி எல்லாம் சொல்லியாச்சு, நீங்கள் இங்கே போய் அந்த கிளைக்கழகத்தில் இருக்கிறவங்ககிட்ட அப்படி விட்டு வாங்கிட்டு வாங்க இப்படின்னு சொல்லி இது ஏதாவது சொல்லி வந்திருக்கா?
அப்படி எத்தனை வந்திருக்குது, எது முன்னுதாரணம், எத்தனை உங்கள் இருக்குது? கட்சி விதியை இன்னொரு கட்சியுடன் ஒப்பிட முடியும். இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் கடைபிடிச்சிட்டு விதிமுறைகள் பிரசிடென்ட்ஸ் முன்னாடி நடந்ததை வச்சு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு மோட்டிவ் இம்பீட் பண்ண முடியாது. அதை தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம அது உள்நோக்கம் கற்பித்தல்றது அது சரியில்லை. டிடிவி அதை சொல்லி இல்ல, இல்ல, இல்ல. காட்டலையே. டிடிவி அவர் சொல்ல மாட்டாருங்க, அவர் அது சொல்லல. உள்நோக்கம் கற்பித்தல் சரியில்லை. நெல்சன் ராமலிங்க சார் சொல்றது வந்து கரெக்ட். நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு உள்நோக்கம் எல்லாம் கற்பிக்க முடியாது. ஆனால் இல்ல உள்நோக்கம் நானும் சொல்லலைங்க. அவருக்கு ஏன் இந்த வார்த்தை வந்துச்சுன்றதுதான். ஏன் ஏங்க வந்துச்சுன்னா இப்ப ஒரு மாவட்டத்துக்கு ஒரு லாரி இதாகுது, தஸ்தாவேஜுகள் பார்த்தா இத்தனை மாவட்டத்துக்கு ஒரு நிமிஷம் அது வந்து தேர்தல் கமிஷன் வந்து அவங்க அபிடவிட் கொடுக்கறதெல்லாம் சொல்லல. சொல்லுங்க. இதுல வந்து திருமதி சசிகலா அவர்களை தேர்வு செய்து தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பப்பட்ட இந்த அறிக்கை, அதாவது இவங்களோட பொதுக்குழு தீர்மானத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்தி செல்ல தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது, கொள்கைகளை வகுப்பது, கழகத்தின் அன்றாட செலவுகளுக்கு வங்கி கணக்குகளை இயக்க பொருளாளருக்கு அதிகாரம் வழங்குவது, இதற்கு பொதுச்செயலாளர் பதவி மிகவும் இன்றியமையாது. அதை முடிவு செய்ய அதிகாரம் கழக சட்டத்திட்ட விதி 19 பிரிவு 8 பொதுக்குழுவுக்கு முறையாக வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு அட்மிஷன் என்னன்னா 20 படி வந்து உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும், அது வரைக்கும் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு தான் அவங்க தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் வந்து அவங்க மறைக்கல. அதாவது அடிப்படை உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்ங்கிற விதியை வந்து மறைக்கவும் முடியாது. காரணம் கான்ஸ்டிடியூஷன் வந்து தேர்தல் கமிஷன் இருக்குது. இப்ப பாயிண்ட் என்னன்னா, ராமலிங்க சார் சொல்ற பாயிண்ட், சிம்பிள்ஸ் ஆர்டர் 15ல சிம்பிளை வந்து டிசைட் பண்ற அதிகாரம் அப்சல்யூட் அத்தாரிட்டி வந்து தேர்தல் கமிஷன். எதிர்த்து கோர்ட்டுக்கு போலாம், முடிவு செஞ்ச பிறகுதான் போக முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ல 29A பிரிவு வந்து 1989 தான் வருது. 89க்கு பிறகு வர்ற எல்லாமே வந்து தான் நம்ம உதாரணமா எடுத்துக்க முடியும். அப்படிப்பட்ட மேஜர் உதாரணம் எதுன்னா தமிழ்நாட்டில் திமுகவோட உதாரணம் தான். திமுக வந்து 96 ஆட்சி காலகட்டத்தில் ரொம்ப வெரி ஃபியூ நம்பர்ஸ் ஆஃப் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ். பொதுக்குழு உறுப்பினர்களே நிறைய பேர் வைகோட்டை போயிட்டாங்க, மாவட்ட செயலாளர்களே 9 பேர் வைகோட்டை போயிட்டாங்க. அப்ப இந்த இஷ்யூ வரும்போது திமுக அதை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. இந்த பிரச்சனையே வரல, எழவே இல்லை. இன்னும் சொல்ல போனா 91 ஆட்சியில் இருந்தது திரும்ப ஜெயலலிதா அவர்கள். அப்படிப்பட்ட நிலைமையில கூட திமுக தன்னோட சிம்பலையும் கட்சி கொடியையும் கட்சியோட பெயரையும் சேதாரமே இல்லாம காப்பாத்திருச்சு. காரணம் என்னன்னா, அது 29A அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க. ஆனா அதிமுக கான்ஸ்டிடியூஷன் வந்து முந்தியே போட்ட கான்ஸ்டிடியூஷன். அது 72 அதே காலகட்டத்தில் அஜந்தா ஹோட்டல்ல ரூம் போட்டு ஒரு சட்டத்திட்ட குழு உட்கார்ந்து அதை டிசைட் பண்ணுச்சு. அப்ப வேடிக்கை பார்க்கறதுக்கே நாங்க அங்க போவோம், தலைவர்கள்லாம் வருவாங்கன்னு. அண்ணனுக்கு தெரியும் அந்த அஜந்தா ஹோட்டல் ரூம் நம்பர்லாம். இதுல எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு வந்து தன்னை எவ்வளவு தூரம் கட்சிக்கு பாடுபட்ட எண்ணெயை வந்து இப்படி திமுக விளக்கிருச்சே, இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏகப்பட்ட இடத்துல செக் பாயிண்ட் வச்சாரு. அவரோட வழக்கறிஞரான NC ராகவாச்சாரியார் எல்லாத்தையும் வெட் பண்ணி கொடுத்தாரு. கொடுத்ததுல ஏற்பட்ட பிரச்சனை, அதிமுகவோட அடிப்படை தேர்ந்தெடுக்கப்பட்ட 1, அது மாற்றப்படவே முடியாத விதி 2, 3வது வந்து இந்த விதியை இந்த அதிமுகவோட பொதுச் செயலாளருக்கு தான் ஃபார்ம் A ஃபார்ம் B கையெழுத்து போடுற அதிகாரம். அப்ப சிக்கல் என்ன வருதுன்னா, பொதுச் செயலாளர் இப்ப வந்து சிறையில இருக்கும் போது சிறையில இருந்துட்டு அவங்க ஃபார்ம் A ஃபார்ம் B கையெழுத்து போடலாமா? அப்ப ஒரு 234 தொகுதினா ஆயிரக்கணக்கான கையெழுத்து போட வேண்டியது வரும். ஒவ்வொரு கையெழுத்துக்கும் வந்து சூப்பரண்ட் ஜெயில் சூப்பரண்ட் வந்து ஆத்தரைஸ் பண்ண வேண்டியது வரும். அப்ப அது எப்படி காரிய சாத்தியம்? இதுக்கெல்லாம் ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, அதிமுகவோட ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் கான்ஸ்டிடியூஷன். இதுக்கு அநேகமா இந்திய தேர்தல் சரித்திரத்துல எந்த விதமான முன் உதாரணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதாவது அந்த பொதுச் செயலாளரோட தன்னம்பிக்கையை தான் அதை காட்டுது. தனக்கு போட்டியா டெக்னாலிட்டிஸ் யாரும் வந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்துல தான் அதை பண்றாங்க. மீண்டும் 2/5/2007 எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிமுக தலைமை பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இருக்கும்போது கொடுத்தது வந்து அமெண்டட் ரூல் 43 படி இந்த இதை ரொம்ப தெளிவா அடிப்படை உறுப்பினர்கள் தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும்னு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி தான் அங்கே டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அடிப்படை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படலை. அப்போ ஏற்கனவே உள்ள அந்த பொதுச் செயலாளர்களின் நோக்கம் என்னன்னா, நமக்கு எதிராக இன்னொருத்தர் வந்து போட்டிக்கு வந்து நம்மளை தோக்கடிச்சிடக்கூடாது. எம்எல்ஏக்களோ கட்சிக்காரங்களோனா ஏதோ ஒன்று எதிர்கட்சிக்காரங்க நம்ம தோத்துட்டோம்னா எதிர்கட்சிக்காரங்க கையில் விழுந்துட்டு எம்ஜிஆர் பார்லிமெண்ட்ல தோத்ததும் மனோகரன் உட்பட நிறைய பேர் போயிட்டாங்க. அப்போ கட்சியில் உள்ள பொதுச்செயலாளர் மாத்திடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுங்கிறக்காக ரொம்ப சேஃபர் சைடு வெரி மச் அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ அதுதான் வந்து எந்த கட்சிக்குமே இல்லாத ஒரு விசித்திரமான ஒரு சட்டத்திட்ட வந்து இன்னைக்கு சிக்கலா இருக்குது. அப்போ இதுல என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா, 2 அணியும்
நாம எல்லாம் ஒண்ணா பண்ணிக்கிட்டு ரெண்டு கிளைம் இல்லாம ஒருத்தர் மட்டும்தான் போட்டிங்கிற மாதிரி நமக்குள்ள பேசி வச்சுட்டு இது பண்ணிட்டோம்னா அப்போ இது வந்து அடிப்படை உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது சாத்தியமே இல்ல. அப்ப இவங்களே ஒரு கான்சென்சஸா ஏற்கனவே ஜெயலலிதா இதுவரை போன தேர்தல் ஆணையத்துடைய புகார்களை ஒருவேளை இரு தரப்பினரும் விலக்கி கொண்டால் பிரச்சனை எதுவும் இருக்காது. நிச்சயமாக ஏற்கனவே அதுதானே நடந்திருக்குது. அதே மாதிரி ரெண்டு குழுவும் அவங்களுக்குள்ள ஒரு கான்சென்சஸ் வந்து நம்ம இப்படி செட் பண்ணிக்குவோம், இவருக்கு எதிராக யாரும். ஆனா இந்த இரு அணிகள்ல ஒரு அணி என்பது எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அதிமுகவின் முன்னணி தலைவர்களோ அல்ல, அது டிடிவி தினகரன் தலைமையிலான அணி. நிச்சயமாக அதுலதான் அதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. நான் ஏற்கனவே கவுண்டர் மூவ்ஸ் இருக்குங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்ல போனா இதே ஓபிஎஸ் விட அந்த கட்சியில சீனியர் அந்த கட்சி தொண்டர்களோட அபிமானத்தை பெற்றவர் வந்து செங்கோட்டையன். அவர் ஜெயலலிதாவுக்கு விசுவாசமா இருந்தாரு. ஜெயலலிதா அவரை பிக்கஸ்ட் த்ரெட்னு அவரை ரொம்ப மார்ஜினைஸ் பண்ணவங்க விசுவாசமா இருந்தாரு. அதுக்கு பிறகு 20 வருஷமா சசிகலாவுக்கு எதிராக அரசியல் பண்ணிட்டு இருந்தவர் தான். அதுக்கு பிறகு சசிகலாவுக்கு உண்மையான விசுவாசத்தை காட்டி he stands with சசிகலா. அதனால அவர் போன்றவர்களை கூட முன்னிறுத்தலாம். அதனால வந்து கான்சென்சஸ்ங்கும் போது வந்து பலரும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு புரியாத கேள்வி என்பது இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையிலும் சசிகலா குடும்பம் இல்லாத அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது. சசிகலா குடும்பம் இஸ் ஃபோர்ஸ் இன் ஏடிஎம்கே. அதான் கேட்டேன். சொல்லுங்க. அது பாருங்க, இப்போ இவங்க சொன்னாங்க இல்லைங்களா, உறுப்பினர்கள் 1.5 கோடி உறுப்பினர் இருக்கிறாங்க, அத்தனை பேரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்படி ஒரு எலெக்ஷனே நடக்கல. எம்ஜிஆர் இருக்கும்போது நடக்கல, புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது நடக்கல. ஒரு வார்த்தை, அது மட்டும் இல்ல சார், நீங்க தெரிஞ்சு அப்படி எலெக்ஷன் நடந்திருக்குதாமன்னா அப்படி என்ன வந்துச்சா, அப்படி வரலன்னா என்னன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு எதையாவது நுனிப்புல் மேஞ்சுமாதிரி கேள்வி கேட்டேன். நீங்க இப்ப அதுக்கு பிறகு பாபுசாய் எந்த மாதிரி வந்தார், ராகவானந்த எப்படி எந்த மாதிரி வந்தார், ஒண்ணுமே நடக்கலன்னா ஏன் தேர்தல் ஆணையம் தடை விதிக்கணும்? அது தடை விதிக்கிறது இல்லைங்க, அதுதான் சொல்றது. எனக்கு சந்தேகம் வர்றது அந்த இடத்துல தான். ஏன் இப்படி ஆகுதுன்றது தான் கேள்விக்குறி. ஏன் அப்படி அதுதான் அதுக்கு எங்கே இருக்கு? இப்போ சூரியன் வரோம், அவ்வளோ நெருப்பு எரியுது, அவ்வளோ அனல் ஆகுதுன்னா அதுக்கு எங்கேருந்து பெட்ரோல் போகுது அல்லது நிலக்கரி போகுது, எப்படி அது இருக்குதுன்றது தான் கேள்விக்குறி. சூட்சம் எங்க இருக்குதுன்னு தான் பார்க்கணும். தேர்தல் வரலாற்றுல எப்பவுமே ஒரு தேர்தல் அதிகாரி போடுவாங்க. அது சமசன்ன சொல்ற மாதிரி டாக்டர் விசாலாட்சி நெடுஞ்செழியன் 3 தடவை இருந்திருக்காங்க. ஓய்வு பெற்ற ஒரு போலீஸ் அதிகாரியே இருந்திருக்காரு. ஒரு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்ற மாதிரியான ஒரு விளம்பரம் போட்டு தேர்தல் அதிகாரி வேற விண்ணப்பமே வரலன்னு இவங்களை தேர்ந்தெடுத்துருவாங்க. இது அல்ல பாயிண்ட் என்னன்னா, இந்த சாதிக் அலி கேஸ் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்திருக்கிற ஒரே பாயிண்ட். சாதிக் அலி கேஸ் வந்து சாதிக் அலி ஏஐசிசி செக்ரட்டரி. காங்கிரஸ் கட்சி பிளவின் போது எப்படி வந்து பசுவங்கன் சின்னமும் ராட்டை சின்னமும் 2 அணிக்கும் போனது தவறு அப்படின்னு தேர்தல் கமிஷனை எதிர்த்து அவர் சுப்ரீம் கோர்ட் போறாரு. அந்த கைட்லைன் என்னவோ அதுதான் இதுல அப்ளிகபிள் ஆகும். வேற வழியே இல்ல. தேர்தல் கமிஷன் இப்ப கொடுத்திருக்கிற இந்த எவ்வளவு டைம் எடுக்க வாய்ப்பு இருக்கு? தேர்தல் கமிஷன் இதை முடிவு செய்யறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்க வாய்ப்பு இருக்கு? தேர்தல் கமிஷன் வந்து தலையை பிச்சிட்டு இருக்கும். இது எப்படியாவது இவங்க ஒன்னா சேர்ந்துட்டா கும்பிடுறா சாமின்னு தான் அது நினைக்கும். பாபு முருகவேல் நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்ய வேண்டிய நேரம். இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பான இரட்டை இலையை மீட்பதற்கு எந்த எல்லை வரை ஓபிஎஸ் அணி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? இல்ல இப்ப எல்லை வந்து பாத்தீங்கன்னா எல்லை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அழகா தெளிவா சொல்லிட்டாரு. ஃப்ரம் த டே 1 அண்ணா அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து தெளிவாக தயாராக இருக்கிறோம். எங்களுடைய அணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபட்டு விடக்கூடாது, ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான். எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்க வந்து எல்லாரும் முதல்ல நீங்க ஒத்துக்கிட்டீங்க, அவங்க பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க, அவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, மரியாதைக்குரிய அண்ணன் சமரசம் சொல்வதை போல இந்த இயக்கத்தை காப்பாற்றியவர்கள் அவர்களாகவே இருக்கட்டும். ஆனால் மக்களுடைய மனநிலையும் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனநிலையும் அதுவாக இல்லை என்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு நிலைப்பாடு நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தங்களிடத்தில் பெரும்பான்மையாக இருந்த போதிலும் மக்களுடைய மனநிலை நீங்க கற்பனை பண்ணிக்கனா யார் என்ன பண்றது? பாபு எனக்கு பாபு இந்த அதிமுக வந்து தொண்டர்கள் வந்திருக்காங்க உங்களுக்கு. பாபு ஒரே நிமிஷம், எத்தனை எம்எல்ஏ பாபு ஒரே நிமிஷம். இரட்டை இலையை மீட்பதற்கான இந்த சூழல்ல நாங்கள் இரட்டை இலையை மீட்போம், எங்கள் அணி இரட்டை இலையை மீட்கும்னு மைத்ரேயனுடைய குரலுக்கும் இரட்டை இலையை மீட்பதற்காக நிபந்தனைகளற்ற பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் சொல்றதுக்கும் உங்க அணியிலேயே 2 குரல்கள் வேறு விதமான டோன்ல ஒலிக்கிறது. அதற்கான காரணம் என்ன? காரணம் என்ன? பாம்பு போய் பரமசிவம் கழுத்து சுத்தி நிக்குது, அதுதான் காரணம். வேற இல்ல 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 வேற என்ன காரணம்? தெளிவா சொல்றேன். நம்ம இதே உங்களுடைய தொலைக்காட்சியில நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இரட்டை இலை சின்ன இரட்டை இலை இல்ல எனக்கு இல்ல அண்ணா திருப்பி சொல்லுங்க. சமரசம் என்ன சொன்னாரு? இல்ல நீங்க பதில் சொல்லுங்க பாபு முருகவேல், டைம் ஆகுது. நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரம். இல்ல அதுதான்
இதுல வந்து இப்போ நாங்க வந்து தெளிவா சொல்லிட்டோம். நாங்க இந்த இரட்டை இலை மீட்போம் என்பது நம்மளோட தொலைக்காட்சியில சொல்லியிருக்கிறேன். இந்த மீட்கிறோன்ற பேச்சுக்கே இடமில்லை. இரட்டை இலை எங்களுக்கு சொந்தமானது. அதை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, இந்த இயக்கம் பிளவுபட்டு விடக்கூடாது. ஒருங்கிணைந்த ஒரு இயக்கமாக, மாண்புமிகு அம்மாவால் வளர்த்திருக்கப்பட்ட இயக்கமாக இருக்கக்கூடிய இந்த இயக்கம் பிளவுபட்டு விடக்கூடாது. ஒரு தலைமையின் கீழே ஆட்சியும் கட்சியும் இருக்க வேண்டும். அதை மூத்த நிர்வாகிகளும் அமைச்சர்களும் பேசி முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு மதுரை விமான நிலையத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த அணியில் இருப்பவர்கள் வந்தால் நாங்கள் இந்த இயக்கத்தை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கு விருப்பத்தோடு இருக்கிறோம். நன்றி பாபு. ஷியாம் சார், இந்த அதிமுகவோட 2 டோன், மைத்ரேயனுடைய டோனுக்கும் ஓபிஎஸ் டோனுக்குமான டிஃபரன்ஸுக்கான காரணம் என்னன்னாங்க, நம்ம சாருக்கு தெரியும், ராமலிங்க சாருக்கு தெரியும், பாபுக்கும் தெரியும். லா ஆஃப் எஸ்டோப்பல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். லா ஆஃப் எஸ்டோப்பல் என்ன பண்ணுதுன்னா ஸ்டாப் பண்ணுது. அப்ப மதுசூதனன் ஏற்கனவே போட்ட பெட்டிஷன், சசிகலா புஷ்பா கேஸ்ல போட்ட பெட்டிஷன், ஓபிஎஸ் போட்ட பெட்டிஷன் எல்லாமே அஃபிடவிட். அப்போ அவங்க அந்த ஸ்டாண்டை மாத்தி வந்து தேர்தல் கமிஷன்ல கொடுக்க முடியாது. சோ அவங்க வீக்கா இருக்காங்க, அந்த இடத்துல வீக்கா இருக்கிறாங்க. அதனால வந்து எப்படியாவது இதை சேர்த்துக்கணுங்கிறது அவங்களோட டோன். ஒண்ணு, கேசி பழனிசாமி போட்ட பெட்டிஷன் ஒண்டி தான் அதுல வந்து ஒரிஜினல் பெட்டிஷன். அதாவது இந்த பிரச்சனை எல்லாம் வரதுக்கு முந்தையே அவர் போடுறாரு, ஜனவரி மாதமே போடுறாரு. அது ஒண்ணுதான் தட் ஸ்டாண்ட்ஸ். இன்னமும் அது சிக்கலான பிரச்சனை. அதாவது டிடிவிக்கும் சசிகலா அவர்களுக்கும் சிக்கலா இருக்கிறது வந்து கேசி பழனிசாமி பெட்டிஷன் தான். ஓபிஎஸ் பெட்டிஷன், மதுசூதனன் பெட்டிஷன் அல்ல. அது நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். அதனால வந்து அவங்க வந்து இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், எப்படியோ ஒண்ணு முடிச்சுக்குவோம், டிடிவிக்கு ப்ராப்ளம், இப்படி ஏதோ ஒரு ரீசன்னால பொலிட்டிக்கலா நம்ம ரவீந்திரன் துரைசாமி சொல்ற மாதிரி பாலிடிக்ஸ் வந்து மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ், நகர்வுகள் எதிர் நகர்வுகள். அதான் கேசி பழனிசாமி பெட்டிஷன் வந்து அந்த எஸ்டாப்பல் இதுல வந்து நீங்க ஏற்கனவே ஒத்துக்கிட்டீங்க, நீங்க என்ன மறுக்க முடியாதுங்கிற ஒரு பாயிண்ட்ல போக வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வந்து கேசி பழனிசாமி பெட்டிஷன் ஏற்கனவே இருக்குது. ஒரு ராஜ்சபா உறுப்பினரும் பழனிசாமிக்கு முன்னாடியே பெட்டிஷன் போட்டு வச்சிருக்காரு. ஹி இஸ் தி பயனியர் பிஃபோர் பழனிசாமி. பட் பழனிசாமி கன்சிஸ்டன்டா பெர்சீவ் பண்ணிட்டு இருக்காரு. போன வாரம் கூட பழனிசாமி எலெக்ஷன் கமிஷனை பார்த்து பேசிட்டு வந்தாரு. மீண்டும் அவருக்கு இன்னொரு ஹியரிங் கூட கொடுத்திருக்காங்க. இன்னைக்கும் போயிருக்காரு. அதிமுகவோட அடுத்த கட்ட காட்சிகள் எப்படி? அதுல வந்து ஜெனரல் செக்ரட்டரி வந்து as per rules of the ADMK are notங்கிறதா மெயின் क्वेश्चन. அதிமுகவோட அடுத்த கட்ட காட்சிகள் எப்படி நகரும் நினைக்கிறீங்க? பவர் யூனிட்ஸ், அவ்வளவுதான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது சின்னம்மானு சசிகலாவை சொல்லாதவங்க எல்லாம் வாயார வயிறார சின்னம்மான்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஒன்றுபடுத்திட்டாங்க. ஜெயலலிதா கூட ஜெயலலிதா காலத்தை கூட பிளவுபட்டும் போது அவங்க எஃபெக்டிவா ஒன்றுபடுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பவரை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, அவங்கள வச்சு எந்த இதுவும் பண்ண முடியாதுன்னு அவங்க ஜெயிலில் போன பிறகு அவங்கள பற்றி இங்கே ஆர்கே நகர்ல வந்து அது தவறு, அது ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜின்னு நானே பதிவு பண்ணாங்க. இப்போ வந்து அதிகாரத்தை எப்படி இது பண்ணாங்கன்னு. பட் இதுல பவர் பொலிட்டிக்ஸ்ல வந்து மிகப்பெரிய பவரா சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு. பிளஸ் சசிகலா பிடிடிவி அவங்களும் ஒரு பெரிய பவர். மூணாவது இவர் ஓபிஎஸ் ஒரு பவர். இந்த பவர் சென்டருக்குள்ள எப்படி இதுவரைக்கும் 2 தான் இருந்துச்சு, உங்க கணக்குல 3 வந்திருக்கு. 3 இன்னும் சொல்ல போனா அவர் சொல்லக்கூடிய பரமசிவனுக்கு நோக்கமே எத்தனை ஆட்டு ஆக்க முடியுமோ அவ்வளவு ஆக்கணுங்கிறதா பரமசிவனுக்கு நோக்கம். ஓகே, நன்றி சார். தேர்தல் ஆணையம் எவ்வளவு காலம் எடுத்து வைக்கொள்ள? சிவபெருமான் வந்து அழிக்கும் கடவுள் தானே. சிவபெருமான் சக்தியை மாற்றும் கடவுள் ஒரு வார்த்தை இருக்குது, தொடர்ந்து பேசுவோம். எனக்கு தேர்தல் ஆணையம் எவ்வளவு காலம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளும்? ரீசனபிள் டைம் எடுத்துக்கலாம். எவ்வளவு காலகட்டத்தை எவ்வளோ நாளுக்குள்ள முடிக்கணும் அப்படின்றது டைம் ஃப்ரேம் கிடையாது. ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஒன்று பேசும்போது என்னன்னா ஒன்றத்தை மறந்துடணும். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு, மறந்துடும் இருக்கும். இட்ஸ் சர்வைவல் கேம் எல்லாருக்குமே. இன்னும் எலெக்ஷன் இன்னும் 4.5 வருஷம், 4 வருஷத்துக்கு மேலே 4.25 வருஷம் இருக்கு. யாருக்குமே பதவியை இழக்க தயாராக இல்லை. ஓகே, அந்த பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு சசிகலாவை ட்ராப் பண்ணால் தான் இதை நம்ம பழைக்க முடியும். இன்னும் 4.5 வருஷம் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இன்க்ளூடிங் தினகர் யார் அந்த சசிகலா குடும்பத்து 7-8 பேரை தவிர everyone is prepared to drop her like hot potato. இந்த கட்சி இப்படி தான் இணைஞ்சா வாய்ப்பு இருக்குதுன்னா எல்லாருக்கும் அந்த ஞாபகம் இருக்குது. இன்னும் ஒன்று நம்ம பார்த்துக்கிறோம், தமிழ்நாடு இந்தியாவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது, பேர் இருக்குது, எது இருக்குது, ஜாதிய அடையாளம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் என்ன ஜாதி, நமக்குள்ளே பேர் இருக்குது, ஜாதி இருக்குது. இந்த தமிழ் சமுதாயத்தில் ஜாதி சமுதாயம் இருக்குது. ஒன்றுத்துலேயும் பார்த்தா இந்தந்த ஜாதிக்காரர் எத்தனை எம்எல்ஏ, இந்த மந்திரி, இந்த ஜாதிக்கார மந்திரி என்னான்னு இருக்குது. இதில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஜாதி குழுக்கள் இருக்குது. இப்போ சொல்கிறேன், அதாவது செங்கோட்டையன் ரொம்ப மகாவீரர் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் சசிகலாவை அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். தனக்கு வாய்ப்பு ஏதாவது கிடைக்கணும், ரொட்டி துண்டு கிடைக்கணுன்றதுக்காக மாண்புமிகு நான் ஒரு டிவி ப்ரோக்ராம் வந்து 2 கையில் உட்காந்து புதிய தலைமுறை ஏதோ நீங்கள் நடத்தினு கூட தெரியல, இவ்வளோ கையை கிட்ட பவ்யமாக 3ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு ரொம்ப மரியாதையாக டீச்சருக்கு பதில் சொல்கிற மாதிரி மாண்புமிகு சின்னம்மா அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தார். பிகாஸ் சர்வைவல் தே வாண்ட் ரொட்டி துண்டு. இப்போது எலெக்ஷன் வந்ததுன்னா யாருமே எலெக்ஷனை மீட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அதிமுகவில் யாருமே ஒரு எலெக்ஷனுக்கு தயாராக இல்லை. இந்த 4.5 வருஷ காலமும் பதவி வேணும் அவங்களுக்கு. அந்த பதவி 4.5 வருஷ காலமும் நம்ம தப்பிக்கு இருக்கணும்னா சசிகலாவை ட்ராப் பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அதில் இப்போ அதில் ஒன்றும் சந்தேகம். நன்றி சார். ஒருவேளை டிடிவி தினகரனை விலக்கி விட்டால் அதிமுக ஒன்றிணையும்னா அதற்கும் அதிமுகவினுடைய இருப்பிடம் தயாராக இருக்கிறார்களா? இல்லைங்க, இப்போ உங்களுடைய கேள்வி நேரடியாக ஒரு வரிக்கு வரி பதில் சொல்றது வேறு விஷயம். நம்ம சுற்றி வளைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. சசிகலாவை மிகப்பெரிய அளவில் முன்னிறுத்தின யாருமே ஆர்கே நகர் தேர்தலில் அவர் பெயரை கூட உச்சரிக்கவில்லை. அதற்கு நாம் தயாராகவே இருக்கிறோம். டிடிவி தினகரன் இல்லாவிட்டால் அதிமுக ஒன்றிணையுங்கிற பட்சத்தில் அதற்கும் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அதுக்கு தான் நான் சொல்றேன். அப்படி சொல்லக்கூடியவர்கள் யார், எத்தனை % பார்க்கணும். நீங்க சொல்லக்கூடியது போல பொதுக்குழு உறுப்பினர்கள், கீழே இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், உறுப்பினர்கள் கிடையாது. இங்கே இருந்து போயிருக்காங்களே, இந்த பதவி விடமாட்டம் இருந்தால் நான் முதலமைச்சர், இல்லைனா யாரையும் விடமாட்டேன் அவங்க தான். ஏன்னா அவங்கெல்லாம் எங்கேயோ போய் அடைக்கலம் ஆகிட்டாங்க, எங்கேயோ பாதுகாப்பாக இருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் நடக்குது. அங்கிருந்து போட்டாங்க பாதுகாப்பாக இல்லை. அந்த பாதுகாப்பு இல்லாத நாங்கள் செஞ்சு அதை எதிர்த்து நின்று முறியடிப்போம். எங்களுக்கு எல்லாவித மக்கள் சக்தியும் இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக கொடுத்துருக்கிற இந்த ஆளக்கூடிய தகுதியை மக்கள் எங்களுக்கு கொடுத்துருக்க அந்த சக்தி அத்தனை இருக்குது. அதை சந்திப்போம். அந்த சட்டப்பூர்வமாக அதை நாங்கள் கொண்டு வருவோம். அவர்கள் ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் நாங்கள் எதிர்த்து வீணாக நமக்குள் ஒரு இது வேண்டாம், வரட்டும், எல்லோரும் பேசி ஒரு ஏதாவது சமாதானமாக போவோம் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நான் தான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் என்று சொல்வார்களே, ஆனால் சந்திப்போம். அதிமுகவினுடைய உட்கட்சி அணிக்கும் அதிமுகவினுடைய வெளி அணிக்குமான இந்த போர் உக்கிரமடையுமா அல்லது பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக மாறுமா என்பதை அநேகமாக இன்னும் ஒரு சில நாட்களில் நமக்கு தெரிய வரலாம் என்று நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் 3 பங்கெடுத்த ஐவருக்கும் கேள்வி நேரம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.